கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அத்திப்புலியூர் ஊராட்சியில் பாஜகவுக்கு கிடைத்த 130 வாக்குகள். இதை பாஜகவினரே எதிர்பார்க்காததால் கிராமத்திற்கு தேடி வந்து நன்றி சொன்ன பாஜகவின் சார்பில் போட்டியிட்ட ரமேஷ் கோவிந்த். நடந்து முடிந்த 2024 மக்களவைத் தேர்தலில் நாகை மக்களவைத் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி உட்பட 9 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை. செல்வராஜ் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாஜக வேட்பாளர் ரமேஷ் 1,35,000 வாக்குகள் பெற்று 4ஆம் இடம் பிடித்தார். இந்த நிலையில் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்திப்புலியூர் ஊராட்சியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ரமேஷுக்கு கட்சியில் இல்லாதவர்கள் வாக்களித்துள்ளனர். மொத்தம் 800 வாக்குகள் உள்ள ஊராட்சியில் 130 வாக்குகள் பாஜகவுக்கு விழுந்துள்ளது. எந்த கட்சி கிளையும் இல்லாமலும் கட்சி உறுப்பினர்களும் இல்லாமலும் கிராமத்தினர் பாஜகவுக்கு வாக்களித்ததை பாஜகவினரே எதிர்பார்க்கவில்லை. இதனால் இந்த கிராமத்திற்கு பாஜக சார்பில் போட்டியிட்ட SGM ரமேஷ் நேரடியாக வருகை தந்து நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து அப்பகுதியில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். அப்போது பல்வேறு மாற்றுக் கட்சியில் இருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டவர்கள் பாஜகவில் இணைந்தனர். அவர்களுக்கு காவி துண்டு அணிவித்து மரக்கன்றுகளை வழங்கி கட்சியில் இணைத்துக் கொண்டார். மேலும் அப்பகுதியில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் வழங்கினார். கீழ்வேலூர் ஒன்றிய தலைவர் நிஜந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன், பொருளாளர் ரகுநாதன், துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், செயலாளர் பாபு, விவசாய அணியின் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, IT விங் மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி, பொய்யூர் வீரமணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் பங்கேற்றனர். விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்துடைய நிலை என்ன? கள்ளச்சாராயத்தை குடித்து 65 பேர் செத்து போட்டாங்க. 65 பேருடைய குடும்பம் நடு ரோட்டில் நிற்குது.